கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மனமகிழ்ச்சியுடைய அந்த காலை வேளையிலே நாம் 7 முத்திரைகளுடைய காரியங்களை குறித்து சிறிதளவு தியானிக்கப் போகிறோம். இந்த வருஷத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை 7 முத்திரைகள் வெளிப்பாடு செய்து கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதன் மூலமாய் 7 முத்திரைகளை வரைபடத்தை வைத்து 7 முத்திரைகளும் சபை காலங்களும் சரித்திரமும் 70 வாரங்களும் எப்படி இணைகின்றன, அந்த யுகங்கள் 4 குதிரைகள் வருகிற காரியம், பலிபீடத்தில் இருக்கிற ஆத்மா 5ஆம் அதிகாரம், 6வது முத்திரை உபத்திரகாலம், 7வது முத்திரை அவருடைய வருகையின் காலங்கள், இதையெல்லாம் நாம் பொருத்தி ஒரு கூட்டம் நடத்த போகிறோம். ஒரு விசேஷ கூட்டம் இந்த வருஷத்திலே. கர்த்தர் எந்த நாளில் அது நமக்கு கொடுத்திருக்கார் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இந்த 7 முத்திரைகளுடைய வரைபட கேலண்டர்கள் உங்களுக்காக நம்ம அநேகருக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த 7 முத்திரையுடைய வரைபட கேலண்டரை நீங்கள் அநேகர் பெற்றிருக்கிறீங்க, சில பேராமல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகவே அதில் விளக்கங்கள் ஒரு சிலருக்கு தெரியும், அல்லது உங்களுடைய சபை போதகர்கள் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. சபை போதகர்கள் கூட சிலருக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கலாம். ஆகவே தான் இதை குறித்து ஒரு சிறிய ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே ஒரு இன்ட்ரடக்ஷனாக 7 முத்திரைகள் அப்படின்னா ஷார்ட்டாக ரொம்ப ப்ரீஃபாக விளக்கமாக இல்லாமல் இதுதான் கண்டென்ட். 7 முத்திரைகள், இவ்வளோதான் விஷயம். அதுக்கு மேலாக அந்த பாஸ்டருடைய நாலேஜ், ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ், பிபிலிக்கல் நாலேஜ், மெசேஜ் நாலேஜ், இதை வச்சு சபைகளுக்கு ஒரு முத்திரை 1 மாதம் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஒரே ஒரு முத்திரை எடுத்துக்கொண்டு 1 மாதம் வரைக்கும் கொண்டு போகலாம். அப்படி 7 முத்திரைகளும் 7 மாதத்துக்கு நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அதே மாதிரி 7 முத்திரைகளையும் ஒரே மணி நேரத்தில் பிரசங்கம் பண்ணலாம். அது அவங்களுடைய பாஸ்டருடைய கர்ப்பையை பொறுத்து, வரங்களை பொறுத்து இருக்கிறது, அவருடைய அறிவை பொறுத்தும் இருக்கிறது. ஆகவே அவங்களுக்கு அந்த நாலேஜ், ஹிஸ்ட்ரி நாலேஜ் இருக்கணும். ஃபஸ்ட் 7 முத்திரைகளை போகும்போது ஒரு வரலாற்று அறிவு, வரலாறு, உலக வரலாறு முதலாவது நம்ம தெரிந்திருக்க வேண்டும், அல்லது தெரிந்திருக்க முயற்சிக்க வேண்டும், அல்லது செய்தி கொடுக்கும் போதாவது அது சம்மந்தப்பட்ட வரலாற்று குறிப்புகளை நம்ம படிச்சுட்டு ஜனங்களுக்கு அது சொல்லணும். முழுசாக சொல்லாட்டி கூட ஓரளவுக்கு டச் பண்ணி கொண்டு போகணும். இரண்டாவதாக வேத அறிவு, பைபிள் நாலேஜ் நல்ல முறையில் இருக்கணும். ஸ்கிரிப்சர் நாலேஜ் இருந்தால் தான் நமக்கு அதில் பொருத்த முடியும். அடுத்தபடியாக தீர்க்கதரிசியுடைய செய்தி 7 முத்திரைகளை கொண்டு போகும்போது அது ஜிக்ஜாக்காக இருக்கும். ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். அதை நேரடியாக பொருத்தி அதை கொண்டு போய் விசுவாசிகளுக்கு நம்ம சேர்த்தணும். ஆகவே செய்தி நாலேஜ் நல்ல முறையில் இருக்கணும். ஆகவே இவெல்லாம் இருந்தால் தான் இந்த 7 முத்திரைகளை நம்ம கொண்டு போக முடியும். 7 முத்திரைகளின் செய்தியை நம்ம சபைக்கு அறிவிக்காமல் அல்லது பாஸ்டர்களுக்கே தெரியாமல் ஒரு கடைசி கால செய்தி ஊழியம் நம்ம செய்கிறது ரொம்ப சரியில்லாத ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே ஒரு சில சபைகளில் ஜனங்க நிறையா இருப்பாங்க, செய்தி கேட்பதற்கு பாஸ்டருக்கு அதை கொடுக்கறதுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு சில சபைகளில் பாஸ்டர்களுக்கு நல்லா செய்தி தெரியும், ஆனால் அதுக்குரிய ஆத்துமாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. எளிமையான ஜனங்களாக ரொம்பவும் குறைவுள்ள நாலேஜ் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஆகவே அதை தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த ஆத்மாக்களை தேவன் கொண்டு வருவார். பாஸ்டர்கள் ஒரு டாக்டர் பேஷண்ட் வர்றாங்களோ இல்லையா, அவன் டாக்டர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அவன் வைத்தியம் தெரியணும். காய்ச்சலுக்கு எப்படி மருந்து கொடுக்கணும், ஊசி போடணும். வயிற்று வலிக்கு எப்படி மருந்து கொடுக்கணும், ஊசி போடணும். வயிற்று வலினா எப்படி கண்டுபிடிக்கிறது, காய்ச்சல் எப்படி கண்டுபிடிக்கிறது, சளித்தொலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி டாக்டர் 5 வருஷம் என்ன செஞ்சிருப்பார், படித்து பட்டம் வாங்கி அப்புறம் தான் கிளினிக் ஓப்பன் பண்ணுவார். எந்த பேஷண்ட் வந்தாலும் அந்த டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நாலேஜ் இருக்கும். அதுபோல தான் பாஸ்டர் ஆல்ரெடி அவங்க ஆத்துமாக்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்தி தனக்குள்ளாகவே என்ன செய்யணும், ரெடிமேடாக வச்சுருக்கணும். எந்த நேரத்தில் எந்த ஆவிக்குரிய நோயாளி கூட வரலாம். அந்த நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு பாஸ்டர். அதாவது அவங்களுக்கு 7 முத்திரைகள் தெரிஞ்ச வந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஜனங்க இப்போ இல்லை, ஜனங்க இருக்கும்போது 70 வாரங்கள் பிடிச்சி சொல்லிக்கலாம். சபை காலங்கள் இப்போ நமக்கு தேவையில்லை, ஜனங்க வரட்டும் அப்படின்னு காத்திருப்பதை காட்டிலும் உங்களுக்குள்ள அந்த ஆகாரம் இருக்குமானால்தான் 7 முத்திரைகள், 7 சபை காலங்கள், 70 வாரங்கள் இந்த காரியங்கள் இருந்தால் தான் கர்த்தர் உங்கள்கிட்ட அப்படிப்பட்ட ஆத்துமக்களை அனுப்புவார். ஆகவே பாஸ்டர்கள் முதலாவது இந்த 7 முத்திரை வெளிப்பாட்டை நீங்கள் நல்ல முறையில் தெரிஞ்சிருப்பது அவசியம். சரி, இப்போ இந்த வருஷத்திலே எங்களுடைய சபையின் சார்பாக இந்த 7 முத்திரைகள் வெளிப்பாடு வரைபடம் கேலண்டர் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் ஒரு 7 பக்கங்கள், பொதுவாகவே எல்லா கேலண்டர்லையும் 6 பக்கங்கள் தான் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படி 2 மாதமாக 6 ஷீட்டு தான் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இதில் 7 ஷீட்டு கொடுத்துருக்கோம்.
7 ஷீட்டுங்கிறது வந்து கடைசி நவம்பர் டிசம்பருக்கு ஒவ்வொரு பேஜாக அப்படி போட்டிருக்கிறோம். ஆகவே அந்த 7ல் வந்து ஏன் போட்டிருக்கோன்னா 7 முத்திரைகளின் வெளிப்பாடு கவரேஜ் ஆகணும் அப்படின்ட்டு. ஆகவே அருமையான சகோதர பிள்ளைகள் வந்து அதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். அநேகர் அதை வாங்கி எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து அந்த கேலண்டருக்கு நாங்கள் பணம் தரேன்னு சொன்னாங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். இருந்த போதிலும் நாங்கள் காணிக்கை அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அநேகர் காணிக்கை அனுப்பி வைத்தார்கள். அநேகர் வந்து ஒரு சிலர் காணிக்கை நாங்கள் அனுப்புகிறவங்க ஜிபே நம்பர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஜிபே நம்பர் உங்களுக்கு அந்த கேலண்டர்லேயே இருக்கும். முதல் நம்பர் அந்த 2வது நம்பர் 9944 ஸ்டார்ட் ஆகும். கேலண்டருக்குன்னு எந்த விதமான காணிக்கை கிடையாது. கேலண்டருக்குன்னு காணிக்கைகள் கிடையாது. அது ஒரு பெரிய ஊழியம் அல்ல, ஒரு ஊழியத்தினுடைய ஒரு விங், ஒரு பாகம் தானே தவிர கேலண்டர் அடிக்கிறது ஒரு ஊழியம், புஸ்தகம் அடிக்கிறது ஒரு ஊழியம் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் எங்களுடைய ஊழியம் உரைக்கப்பட்ட வார்த்தை ஜப கூடாரம், அடுத்தாக இடிமுழக்க எதிரொலி செய்தி ஊழியம், தண்டர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் ஊழியம். ஆகவே அதை வந்து அதுக்கு நீங்கள் அந்த ஊழியத்துக்கு கனப்படுத்தி காணிக்கை அனுப்புறதுல நம்ம வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அது உங்களுடைய விருப்பம். காணிக்கை கேட்குற வழக்கமும் எங்கள்கிட்ட இல்லை. என்னுடைய சபையில் காணிக்கை பெட்டி கூட கிடையாது. கூட்டங்கள் நடத்தும் போது நாங்கள் காணிக்கை எடுப்பது கிடையாது. அவை காணிக்கை எடுக்கக்கூடாது என்பதையோ காணிக்கை பெட்டி வைக்கக்கூடாது என்பதையோ அதை நான் இப்படி சொல்ல வரலை. காணிக்கை என்பது ஒரு ஆராதனையின் ஒரு பாகம். ஆராதனை நடத்தும் போது காணிக்கை எடுப்பது ஒரு பாகம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு இன்னும் இப்போதைக்கு விருப்பம் இல்லை, இன்னும் ஜனங்கள் வந்ததுக்கு பிறகு வைத்துக்கொள்ளலாம் என்று. அதை நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னாக்க, காணிக்கையை நாங்கள் பிரதானப்படுத்துவதில்லை. வரக்கூடிய காணிக்கையும் நீங்கள் அனுப்பக்கூடிய காணிக்கையும் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. அதுக்காகவே தான் சொன்னோம். காணிக்கைக்காக போடுறாங்க அல்லது காசு சம்பாதிக்கிறதுக்காக போடுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக நம்ம அதை சொல்லுகிறேன். அவை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் 1வது முத்திரையிலிருந்து 7வது முத்திரை வரைக்கும் ஒரு சின்ன சுருக்கம், அவ்வளோதான். இந்த பிக்சர் என்னுடைய மீனிங் அவ்வளோதான். அதை வந்து இவ்வளோ தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது கன்வென்ஷன் நாங்கள் வைக்கும்போது 7 முத்திரை வெளிப்பாடு வைக்கும்போது அது செய்தி வேறு விதமாக போகும். ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை அல்லது ஒரு நாளைக்கு 2 முத்திரை அப்படியாக அது ப்ரீஃபாக அது போகும். அப்போ அதை யூடியூப்பில் போடும்போது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே அதை நீங்கள் கேட்குறதுக்கு 7 நாள் 8 நாள் ஆகும். ஆனால் இப்போ நம்ம வந்து இதை வரைபடம் கொடுத்துருக்குறோமே, இதோடைய அர்த்தம் என்ன? எல்லாத்துக்கும் வீடு வீடாக போய் தட்டிட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. கேட்குறவங்கள ஃபோனில் ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. ஆகவே தான் யூடியூப்பில் நாங்கள் அதை போடும்போது அது சுருக்கமாக நாங்கள் சொல்லுகிறோம். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். 7 முத்திரையின் வெளிப்பாட்டை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளாலே முத்திரிக்கப்பட்டிருந்து ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதபடினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இது ஒரு காட்சி அமைப்பு. இந்த காட்சி யாருக்கு காட்டப்படுது? யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காட்டப்படுகிறது. இந்த யோவான் 12 அப்போஸ்தலர்களே ரொம்ப நாள் வாழ்ந்தவன். மற்றவங்க எல்லாமே இரத்த சாட்சிகளாக மரிச்சாங்க. ஆனால் யோவான் மாத்திரம் எப்படி செஞ்சான்? இயற்கை மரணம். ஆகவனை கழுகு என்று திருக்கதரிசி அழைக்கிறார். ரொம்ப நாள் வாழ்ந்தவன். இவனை கொண்டு போய் பத்மத்தீவில் நாடு கடத்தி போட்டாங்க. இனிமேல் நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஊருக்குள்ள இவனை விட்டா எல்லாத்தையும் என்ன செய்யறான், ஏசுட்ட சேர்த்திடுறான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் நினச்சிட்டாங்க. பத்மத்தீவில் சிறைப்பட்டாங்க. அந்தமான் நம்ம அந்தமான் தீவு மாதிரி அங்கே பத்மத்தீவு. அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளை எனக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்தமானில் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. இன்றைக்கி பார்க்குற அந்தமான் இல்லை. அன்றைக்கி அந்தமான் பார்த்தா பெரிய பெரிய தேடு பாம்பு. இன்றைக்கி கூட அங்கே தேளுக்கு ஜாஸ்தி. நான் அந்தமான் போயிருந்தப்போ
அநேக இந்த பீச்செல்லாம் பார்த்தா தேளுக்கு நிறையா இருக்குது, பாம்புக்கு. ஏன்னா அது தீவு பாருங்க, தீவுனா மரம் செடி கொடி நிறையா இருக்கும். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்தும் இருக்குது. சில தீவுகளில் அந்தமாதிரி ஏறக்குறைய 538 தீவுகள் இருக்குது. அதில் வந்து 45-46 தீவுகள் தான் நம்ம போக முடியும். அந்த போக முடியாத தீவுகளெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாம்புகள், நச்சு பாம்புகள், நச்சு பூச்சிகள், சிலந்தி, ஸ்பைடர்ஸ், தேள் இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் இப்போ மனிதர்கள் அங்கே அதிகமாக இருந்து இப்போ சிட்டி ஆயிடுச்சு அது. இப்போ அப்படின்னா வெள்ளைக்கார இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக போராடுகிறார்களோ அவங்களெல்லாம் தியாகிகள்னு அவங்க அது சொல்லாமல் தீவிரவாதிகள்னு சொல்லுவான், டெரரிஸ்ட்டுங்க அப்படின்ட்டு. அது அவங்கள கொண்டு போய் அந்தமானில் விட்டுட்டு வந்தாச்சுன்னா இன்றைக்கி இருக்க மேலே ஃப்ளைட்டெல்லாம் இன்றைக்கி இல்லை, கப்பல் தான். கப்பல் போகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் 20 நாள் ஆகும். இப்போ 1 வாரத்தில் போகுது, சில கப்பல் 3 நாளில் கூட போகுது. ஆனால் அன்றைக்கி வந்து அப்படி இல்லை, 1 மாதம் கூட ஆகும். அதில் கொண்டு போய் அந்த தீவில் போட்டு வந்தாச்சுன்னா அங்கே பெரிய சிறைச்சாலை கட்டி வச்சுருக்காங்க வெள்ளைக்காரன். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நான் அந்த சிறைச்சாலைக்கு நான் போயிட்டு அங்கே ஃபோட்டோவில் சிறைச்சாலைக்கு உள்ளே இருந்தெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வீடியோ. அது நீங்கள் என்னுடைய அந்தமான் விசிட்டில் பார்க்கலாம். நீங்கள் அது பிரம்மாண்டமான சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையிலே அவனை போட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து அவனை கடுமையான வேலைகள் வாங்கவும் இரக்கம்னாவே இருக்காது அங்கே இருக்கிற வெள்ளைக்கார போலீஸுகளுக்கு. அப்படிப்பட்டதான கடினமான வேலைகளெல்லாம் கொடுத்து அந்த சிறைச்சாலை ஏறக்குறைய 8க்கு 6 சைஸ் தான், ஒரு சின்ன ரூமு, சின்னதாக கொஞ்சமாக வெளிச்சம் வரும், அவ்வளோதான். அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முயற்சி பண்ணாக்கே கொன்றுவாங்க, ஷூட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து பெரிய மாடி ஒரு 3 3 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர்லாம் இருக்குது. அந்த மாதிரி பிரம்மாண்டமான சிறைச்சாலை அது. அந்தமான் போனீங்கன்னா அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்னன்னாக்கா சிறைச்சாலை. அந்தமான் சிறைச்சாலைனா அப்படி இது பண்ணது புகழ் வாய்ந்தது. அப்படி அந்தமானே அப்படி இருக்கும்போது இதில் போனோம்னா அந்தமான் போய்ட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். சுருக்கமாக சொல்கிறேன், அந்தமான் போயாச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே வர்றது ரொம்ப ரேர். அதுக்கு பிறகு மறந்துட வேண்டியதுதான். அநேகர் அங்கே அப்படியே வாழ்ந்து செத்து போயிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பசங்க அங்கே ரிலீஸ் ஆகி வெளியே வந்து தப்பி தவறி குடும்பம் நடத்துனவங்க தான் இன்றைக்கி அந்தமானில் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே இருந்து குடியேற்றமானவர்கள், சொல்லப்போனால் நிறையா கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் தான் அந்தமானில் இப்போ ஜாஸ்தி இருக்கிறாங்க. இது இந்தியாவை பொறுத்தளவு இருக்கிற அந்தமான். ஆனால் அந்த நாளில் ரோமில் இஸ்ரேலில் என்னன்னாக்க பத்ம தீவில் தூக்கி போட்டுருவாங்க. பத்ம தீவில் சிறைச்சாலையெல்லாம் கூட ஒன்றும் கிடையாது, அப்படியே தூக்கி போட்டு வந்துடுவாங்க. சாப்பாடு ஒன்றுங்க கொடுக்க மாட்டாங்க, ப்ரொவைடே ஒன்றும் பண்ண முடியாது. அவளை விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க செத்தானா பிழைச்சானான்னு பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பத்ம தீவில் கர்த்தர் என்ன செஞ்சார், யோவானை பாதுகாத்து அதாவது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து மனுஷனையே திம்பாங்களாம், அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் இருந்துருக்கிறாங்க. அவனை வந்து ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையில் போட்டு எடுத்து கூட அவனுக்கு என்ன செய்யலை, அவன் சாவுடை. யோவான் அப்படிப்பட்டதானே ஒரு தேவனுடைய வல்லமையுள்ள ஒரு மனுஷன். கடைசி நேரத்தில் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டை விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் இல்லைனாக்க நமக்கு இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் கிடையாது. எல்லா ஊழியக்காலையும் தேவன் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார். எல்லா ஊழியக்காலையும் தேவன் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார். ஆனால் யோவானை தேவன் விசேஷமாய் பயன்படுத்துகிறார். ஒரு விசேஷமான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு உபத்திரவப்படணும். யோவான் 7 முத்திரைகளை பெறுவதற்காக ஒரு தனிமையாக்கப்பட்டு குவாரண்டைன் பண்ணப்பட்டு ஒரு கொடுமையான பத்ம தீவில் வைக்கப்பட்டு அந்த பத்ம தீவில் என்ன செய்யப்பட்டான், அவன் கைதியாக இருந்தான், அனாதையாக்கப்பட்டான், குவாரண்டைன் தனிமைப்படுத்தப்பட்டான். ஆகாரம் இல்லை, அங்கே இருக்கிற கடல் தண்ணி குடிக்க முடியுமா, எங்கேயாவது ஊற்றை தேடி கண்டுபிடிக்கணும். கொடிதான மிருகங்கள், கொடிதான நச்சு கிருமி பூச்சிகள், பாம்பு பல்லி எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த இடத்துல அவன் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 7 முத்திரைகள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் சில கரையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 7 முத்திரைகள் படித்து புக்கு படிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல. 7 முத்திரைகள் உங்களுக்கு கிடைச்சிரும், பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை படிக்கணும் இல்லை, நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு உபத்திரம் வரும், பிரச்சனை வரும். அதுக்குள்ளே உங்களை போக விடாதபடிக்கு சாத்தான் ரொம்ப தடைப்படுவான். அதுக்கு பிறகு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதே அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு தேவனால் இல்லை சாத்தானால் உங்களுக்கு பல பிரச்சனை வரும். தேவன் அனுமதிப்பார். அந்த உபத்திரத்தின் மத்தியில் தான் இதை 7 முத்திரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 7 முத்திரைகள் என்ன அப்படின்னாக்கே
இதனுடைய செய்தி வெளிப்பாடு இருந்தால்தான் மணவாட்டி மத்திய ஆகாயத்துக்கு போகக்கூடியதானே ரகசியங்கள் இதை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 7 சபையினுடைய காலங்களிலே அந்தி கிறிஸ்துனுடைய காரியம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது காண்பிக்குது. அதுக்கடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது காண்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எப்படியெல்லாம் போனாங்கங்கிறது காண்பிக்கப்படுகிறது. மறுபடியும் உபத்திர காலத்திலே புறஜாதி ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி உபத்திரப்படுவார்கள் என்பதை காட்டுகிறது. இயேசுக்களுடைய ரகசிய வருகை பகிரங்க வருகையும் இந்த 7 முத்திரைகள் காட்டுது. பைபிள் அனைத்தையுமாகவே சுருக்கமாக காட்டக்கூடியது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை சுருக்கமாக காட்டக்கூடியது 7 முத்திரையின் வெளிப்பாடு. பார்த்தீங்களா எவ்வளோ தேவன் ஃபில்டர் பண்ணுறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் தேவனுடைய எல்லா திட்டங்களையும் வெளிப்படுத்தக்கூடியது எதுங்க? இல்லை, தேவனுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துறது எது? பைபிள். பைபிளை இன்னும் சுருக்கமாக்கி கொடுக்கறது எதுங்க? பைபிளை இன்னும் சுருக்கமாக்கி கொடுக்கறது வெளிப்படுத்துகிற விசேஷம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தை சுருக்கமாக்கி கொடுக்கறது 7 முத்திரை வெளிப்பாடு. 7 முத்திரை வெளிப்பாடு. அவன் 7 முத்திரைக்குள்ள போகும்போது விரிவடையுமா சுருங்குமா? 7 முத்திரைக்குள்ள போகும்போது விரிவடையுமா சுருங்குமா? விரிவடையும். அது போக போக அப்படியே போயிட்டு தேவனுடைய பரலோகத்துக்கு வரைக்கும் உங்களை கொண்டு போயிடும் சிந்தையில். ஆகவே தான் இந்த முத்திரை ரொம்ப முக்கியமானது. அப்போது வலது கரத்திலே அந்த முத்திரையை வைத்திருந்தவர் யார்? பிதாவாகிய தேவன். அந்த 7 முத்திரைகள் அப்படின்னா அது ஒரு மீட்பின் உரிமை பத்திரம் என்று சொல்லுகிறார். ஆதாம் இழந்து போன இந்த உரிமை பத்திரம் மூல சொந்தக்காரராகிய தேவனிடத்தில் அது வந்துருச்சு. ஆகவே தேவன் அதை மீண்டுமாக ஆதாமுக்கு கொடுக்கணும். ஆதாமுக்கு கொடுக்கணுனாக்கா ஆதாம் இப்போ இல்லை, அப்போ யாருக்கு கொடுப்பாரு? ஆதாம் இல்லை, ஆதாமுக்கு யாருக்கு கொடுப்பாருங்க? சொத்து இருக்குதுங்க, அந்த சொத்து கவர்மெண்ட்டு எங்கள் அப்பாட்டிருந்து பிடுங்கிருச்சு. ஆனால் மறுபடியும் எங்கள் அப்பா தான் நிரூபிக்கப்பட்டாச்சு. அப்போ அந்த டைமில் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு. அப்போ சொத்து யாருக்கு கொடுப்பாரு? பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார், இல்லைங்களா? அதுபோல் ஆதாம் இழந்து போன அந்த உரிமை பத்திரம் யாருக்கு வரும்? அது பிள்ளைகளாகிய நமக்கு தான் வரும். ஆனால் எங்கள் அப்பா சொத்தை வைத்துட்டு போகும்போது சிக்கல இருக்கும்போது சொத்து பேரில் நிறைய கடன் வாங்கிட்டார். நிறையா கடன் வாங்கிட்டார். வட்டி குட்டி போட்டுச்சு. பேங்க்காரன் வந்து தொல்லை பண்ணுறான். அவன் யார்கிட்ட கேட்பான்? பிள்ளைகிட்ட தான் கேட்பான், இல்லைங்களா? அல்லது நாமினி யார் போட்டிருக்காங்களோ, நாமினி யார் இருக்கும்? சொத்துக்கு நாமினி யார் இருப்பாங்க? மனைவி போட்டிருப்பாங்க, இல்லைங்களா? பிள்ளைகளை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த நாமினியை யார்ட்டோ அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. பாருங்கள், உங்கள் பேர் தான் போட்டிருக்கு, உங்கள் நம்பர் தான் கொடுத்துருக்குது, நீங்களும் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ ஆதாமுடைய அந்த உரிமை பத்திரத்துக்கு தேவன் அந்த உரிமை பத்திரத்தை ஆதாமுக்கு கொடுத்தாரு. ஆதாமுடைய அந்த உரிமை பத்திரத்துக்கு நாமினி யாராக இருக்கணும்? அவருடைய பிள்ளைகள் தான் இருக்கணும், இல்லைங்களா? பிள்ளைகள் இருக்கணும். அப்போ ஆதாமு அவன் போயிட்டான், அவன் இல்லை, இப்போ காட்சியில் இல்லை. அப்போ ஆதாம் அந்த உரிமை பத்திரத்தை இழந்து போனபடினாலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்படின்னா நிறைய கடன் வாங்கி வச்சு போயாச்சு. அப்போ பிள்ளைகள் கடனை கட்டாமல் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த கடன் கொடுக்கறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? திராணி இல்லை. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, அவங்க முடியாமல் படுத்துருக்குறான். ஒரு மகன் வந்து கை கால் வராமல் படுத்துருக்குறான். இன்னொரு மகன் வந்து வருமானம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருக்கிறான். பேங்க்காரன் எப்படி கேட்பா? கேட்க முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? பிள்ளைகள் கொடுக்க முடியல, அவன் என்ன பண்ணுவான்? அந்த ப்ராப்பர்ட்டி அவன் என்ன பண்ணுவான்? ஏழை விட்டுருவான். ஏழை விட்டு என்ன செய்வான்? காசு எடுத்துக்குவான், இல்லைங்களா? அப்போது தேவன் என்ன செஞ்சார்னா, இஸ்ரவேலில் ஒரு வழக்கம், தங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது, வேற ஒரு புறஜாதிக்கு விற்கக்கூடாது. தான் எந்த கோத்திரமோ அந்த கோத்திரத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்போ இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது அதில் இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன செய்யலாம்? வசதி இருக்கிறவங்க அதை வாங்கலாம். அப்போ சொத்துக்கள் என்ன செய்யாது? வெளியே போகாது. தேவன் வைத்திருந்தார். அதுபோலதான் ஆதாம் பாவம் செஞ்ச போது ஆதாமுக்கு இனத்தானா இருந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி இயேசு கிறிஸ்து இனத்தானா இருந்தாரு? ஆதாம் வந்து மாம்ச மனுஷனா ஆவிக்குரிய மனுஷனா? மாம்ச மனுஷன். அவனுக்கு மாம்சம் இருந்துச்சு,
ரத்தம் ஓடிச்சு, எல்லாமே இருந்தது இல்லையா? அப்போ தேவன் எப்படி அவனுக்கு இனத்தானா இருக்க முடியும்? அப்போ எப்படி இனத்தானா இருக்க முடியும்? எப்படி இனத்தானா இருக்க முடியும்? அதான் ஆதாம தேவன் உண்டு பண்ணும்போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாக உண்டு பண்ணினார் இல்லைங்களா? அவருடைய சாயல் விழுந்து போகாமல் பரிசுத்தமான ஒரு சாயல். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னதாக அவனுடைய மாம்சத்தில் என்ன கிடையாது? இச்சை இல்லை, பாவம் இல்லை, ரத்தம் பரிசுத்தமாக இருந்தது. ஆகவே தான் அந்த ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? இனத்தானா இருந்தார். விழுந்து போனதுக்கு பிறகு வந்த ஆதாமுக்கு அவர் இனத்தானா இல்லை. எப்படி இருந்தார்? விழுந்து போறதுக்கு முன்னாடி. அது உங்களுக்கு ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இல்லையா? ஆதாம் தவறு செய்யறதுக்கு முன்னதாகவே தேவன் அவனுக்கு இனத்தானா இருந்தார். அந்த வகையில் தான் அவர் இனத்தானே தவிர இப்போ நம்ம இருக்கிற இந்த மாம்ச சரீரத்தில் அவர் நமக்கு இனத்தான் இல்லை. ஏன்? அந்த இனத்தான் இந்த உள்ள பாடியில் என்ன இருக்குது? பிசாசு இருக்கிறான். அந்த வித்துக்கள் ரத்தத்தில் கலந்துருக்குது. அப்போ தேவன் நமக்கு இனத்தானா வரணும்னா நம்மளை மாதிரி அவரும் பாவப்பட்ட சரீரத்தில் தான் வரணும். ஆனால் தேவன் ஆதாமுக்கு இழந்து போறதுக்கு முன்னதாக அவன் எப்படி இனத்தானா இருந்தானோ அந்த சாயல் தான் பூமிக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையிலே அவர் பாவமற்ற சரீரத்தில் வந்தார். அந்த இனத்தானை மீட்பதற்காக தான் வந்தார். ஒவ்வொரு மனுஷிக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவ சாயல் உள்ள ஒரு உருவத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அதை மீட்பதற்காக தான் வந்தார். இந்த மாம்ச சரீரத்தோடு நம்ம நாங்கள் கொண்டு போக போகிறது இல்லை. ஏன்? இந்த ரத்தம் என்ன? மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்காது. அப்போ இந்த மாம்சத்தை மறுரூபப்படுத்தி பழைய மாமிசமாக உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக உருவாக்கப்பட்ட மாம்சமாக மாற்றி ரத்தமற்ற ஒரு சரீரமாக மாற்றி அதை என்ன செய்கிறாரு? ராப்சரில் கொண்டு போகிறார். ராப்சர் பாடி அப்படி தான் வரும், பரலோகத்துடைய சரீரம். அப்படின்னா இப்போ அந்த மாம்சத்தில் இருக்கிற ஆதாமுடைய சந்ததிக்குள்ள ரத்தம் வந்தாச்சு. ரத்தத்தில் என்ன இருக்குது? பாவம் இருக்குது. இந்த பாவத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு மெடிசின் தேவை. அந்த மெடிசின் மனுஷனுக்கு எப்படியாவது கொண்டு வரணும். சாத்தான் அந்த மெடிசினை, பாவங்கிற மெடிசினை மாம்ச இச்சையின் மூலமாய் சரீரத்தில் செலுத்திட்டான். ஏவாளுக்குள்ளே செலுத்தினபடினாலே ஏவாள் மூலமாய் பிறந்த அத்தனை மனித சந்ததிகளும் பாவமுள்ள சரீரமாக, சாத்தானுடைய அணுக்கள் நிறைந்த சரீரமாக பிறக்குது இல்லைங்களா? பிறக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாவத்தில் பிறக்குது. இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். என் தாய் என் பாவத்திலே கற்பந்தரித்தாள். பாவத்தில் தான் கற்பந்தரிக்கிறான், பாவத்தில் தான் கற்பந்தரிக்கிறான். ஆனால் அது முன்குறிக்கப்பட்ட வித்தா இருக்குமானா தேவனது ஆவியும் ஆத்மாவையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அது வளர்ந்து வாலிபத்துக்கு தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது தான் யார் என்பதை நிரூபிக்கிறது. நான் வித்து என்பதை காட்டுகிறது. அதன் பிறகு அதனுடைய ஜீவியத்தில் பரிசுத்தமாய் தேவன் நடத்தி எடுத்துக்கொள்ளப்படுதல் போது அது சரீரம் என்ன செய்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அது உரைக்கப்பட்ட வார்த்தை சரீரமாக மாறி அது தேவனுடைய வித்து என்பது நிரூபிக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த இன்ஜெக்ஷன் போடணும், குவாரண்டைன் இன்ஜெக்ஷன் போடணும்னாக்க கொரோனா நோய் வந்தவங்க போய் எல்லாம் போடணும். யாரெல்லாம் கொரோனா நோய்க்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு கொரோனா உடனே போயிடுமா? போட்ட உடனே போயிடுமா? இனிமேல் வராமல் அது பார்த்துக்கும். வேக்சின் வெளிநாடு போனோம்னு என்ன கேட்பான்? டிக்கெட் கேட்பான், பாஸ்போர்ட் கேட்பான். அதுக்கு பிறகு என்ன கேட்பான்? குவாரண்டைன் இன்ஜெக்ஷன் இருக்கான்னு, வேக்சின் போட்டிருக்கீங்களான்னு பார்ப்பான். இந்தியாவிலேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகணும்னா வெளிநாட்டுக்காரர் கேட்பான், என்ன வேக்சின் போட்டிருக்கீங்க? கோவேக்சின்னு, இன்னொன்று என்னங்க கோவிஷீல்டா, இந்த மாதிரி 2-3 என்னமோ இருக்குது. ஒரு நாட்டில் கோவேக்சின் இருக்குது, இன்னொன்று கோவிஷீல்டு இருக்குது. போய் அதை போட்டு வாண்டுருவான். அப்போது நமக்கு அந்த குவாரண்டைன் இன்ஜெக்ஷன் வேக்சின் போட்டால் தான் ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு போக முடியுது. அப்படின்னா இந்த பூமி கிரகத்தை விட்டு நம்முடைய பரலோக தேசத்துக்கு போகணும்னாக்க தேவன் நமக்கு ஒரு வேக்சின் போடுறார். அந்த வேக்சின் தான் எதுங்க? 7 முத்திரையின் வெளிப்பாடு. அந்த 7 முத்திரையின் வெளிப்பாடு இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ராப்சருக்கு போக முடியாது. ஏன்? அந்த 7 முத்திரையின் வெளிப்பாடு, அந்த வேக்சின் நமக்குள்ளே வந்தாச்சுன்னா நமக்குள்ளே இருக்கிறதானே பாவம் என்கிற அந்த உயிரணுக்களையும் சாவடிக்குது. மேற்கொண்டு அந்த சாத்தாவுடைய வித்துக்கள், அந்த அணுக்கள் நம்ம பிளட்டில் வராமையும் அது பார்த்துக்குது. ஒரு அக்னியாக என்ன செய்யுது? நெருப்பாக அது எல்லா வேக்சின் செய்து எல்லாம் வேக்சினேட் பண்ணுது, வாஷ் அவுட் பண்ணுது. அப்போ நம்ம சரீரமாக மாறி கிறிஸ்துவுடைய சரீரமாக மறுரூபப்படுத்தும் வல்லமை தான் இதை சமன்சில் ரெவலேஷன்.
ஆகவே இதை உடைப்பது யார்? இந்த வேக்சினை முத போட்டுக்கிறது யார்? இந்த வேக்சினை வந்து அறிமுகப்படுத்துறது யார்? இந்த வேக்சினை பற்றி யார் தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அங்கே எந்த ஒரு மனுஷனுக்குமே தகுதி இல்லை. ஆஸ்பத்திரியில் வந்து உங்களுக்குள்ள வேக்சின் யார் போடுறதுன்னு கேட்டால் எல்லாருமே பேஷண்ட்டாக படுத்துருக்குறான் முடியாமல். நான் கூட கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தேன் இல்லையா, ஒரு வாரம். அப்போ எனக்கு தெரியும். அப்போ அந்த கொரோனா வியாதி வந்தவன் இன்னொருத்தனுக்கு கொரோனா இன்ஜெக்ஷன் போட முடியுமா? முடியாது. அவன் பக்கத்துலேயே போகக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து கொரோனா வந்து 38-35% தான் இருந்துச்சு. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு 100, 90, 80 2 பேர் செத்தும் போயிட்டான் வார்டில். அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அவன் பக்கத்துலேயே நம்மளை விடமாட்டாங்க. வாய்க்கு என்ன போட்டுக்கணும், அது என்ன மாஸ்க் போட்டுக்கணும். அப்புறம் உடம்புக்கெல்லாம் அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தால் சுத்தமாக தண்ணி ஊற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன செஞ்சிடும், அட்டாக் ஆகிடும். அப்போது வேக்சின் கொரோனா வந்தவன் ஒருத்தனே என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. நடக்க முடியாமல், பார்க்க முடியாமல், கத்திட்டு வலிச்சிட்டு அலறிட்டு கிடப்பாங்க. இதை நேரில் நான் பார்த்துருக்கேன். அதுபோல கற்பனை பண்ணிக்கிங்க, உலகம் ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பாவங்கிற அந்த கொரோனா வந்து எல்லாருமே அட்டாக் ஆகிருக்கிறோம். ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அந்த கொரோனா பேஷண்ட்டுக்கு உதவி செய்கிறது யாராக இருக்கணும்? யார் இருக்கணும்? டாக்டர் இல்லைங்களா? டாக்டருக்கும் கொரோனா இல்லாமல் இருக்கணும். அவர் அந்த கொரோனா அவருக்கும் வராமல் பாதுகாத்துக்கணும், கொரோனா பேஷண்ட்டையும் காப்பாற்றணும். அவரோட நர்ஸுகளாக இருப்பாங்க, அவங்களுக்கும் அதே காரியம்தான். அதுபோல தான் இந்த பாவங்கிற இந்த வியாதி சாத்தானால் வந்ததுக்கு பிறகு உலகம் முழுவதுமாகவே இந்த பாவங்கிற கொரோனா பரவிடுச்சு. இப்போ இதில் மீட்டெடுக்கணும்னாக்கு நான் இன்னொருத்தரை மீட்க முடியாது, அவன் என்னை மீட்க முடியாது. ஏன்னா எல்லாருமே எப்படி இருக்கிறோம், வியாதிப்பட்டு கிடக்கும். எல்லாருமே பாவங்கிற கொடூர வியாதியினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு வியாதி வருது, மீண்டுமாக என்ன செய்கிறாங்க, லாக்டவுன் போடுறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. கொரோனாவோட பயங்கரமாக இருக்குமா அது, மூஞ்சி முகரை எல்லாம் செதைச்சிருமா அது. ஏதாவது காய்ச்சல் தும்மல் வந்து படுத்துருக்குறோம், அது வந்துச்சுனாக்க புண்ணு, கொடிய புண்ணு இப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு தெரியல. லாக்டவுனு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு லாக்டவுன் தான் நினச்சி பாருங்கள், எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போது இந்த 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 கொரோனாவே இவ்வளோ பயங்கரம் அப்படின்னா, பாவங்கிற கொரோனாவை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த பாவம் எப்படி இருக்கிறதுங்கிறது தேவன் நமக்கு பார்க்குற கண்ணை கொடுத்தாருனாக்கே எந்த ஒரு மனுஷனையும் நம்ம நம்ப மாட்டோம், விரும்ப மாட்டோம். எந்த ஒரு மனுஷன் நம்மளா மனுஷனாக இருக்க விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான வியாதி தான் இந்த பாவம், சின். அப்போ அது சின்ன வந்து எடுக்கணும்னாக்கே பாவமே இல்லாத ஒரு டாக்டர் வேணும். இந்த பாவம் அவர் பற்றி கொள்ளாதபடிக்கு என்ன செய்தார், இந்த வியாதி அந்த டாக்டர் பிடிச்சிக்காதபடிக்கு ஒரு டாக்டர் வேணும். அவர் பாதுகாப்போடு வரணும் இல்லைங்களா? ஆகவே அவருக்கு தம் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளல. அப்படின்னாக்கே இவர் எல்லாமே கவசம் அணிஞ்சு வந்தார். பேஷண்ட்டு அப்பாவா படுத்திருப்பான், மகன் டாக்டராக இருக்கலாம். டாக்டர் எல்லாம் ஹெல்மெட்டெல்லாம் போட்டு மாஸ்கெல்லாம் போட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வந்தால் தனக்கு வந்து டாக்டர் நம்முடைய மகன் தானே அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? டாக்டர் என்னால் முடியல, என்னால் அப்படிமா. ஆனால் சொந்த மகன் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஆனால் டாக்டருக்கு தெரியுமா, நம்ம பேசுறதுக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல தான் இந்த மனுக்குலம் முழுவதும் பாவமாக இருக்கும்போது தேவன் அவர் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார், ஒரு பரிசுத்தமான சரீரம். எல்லாரும் வரும்படியாக இல்லாதபடிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார், மாம்சத்தில் பிறக்கல, மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்ச சரீரமானது தாய் தகப்பனுக்கு பிறக்காம வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட சரீரமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த சரீரத்தை இந்த பேஷண்ட்டுகளை அடையாளம் காண முடியல. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ள. ஆனால் ஒரு சிலர் தன்னுடைய மகனுடைய ஆக்டிவேட் பேசுறது, தொடுதல், சில காரியங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா? என்ன மாறு வேஷம் போட்டு வந்தாலும் அம்மாவுக்கு பையனை தெரியும், அப்பாவுக்கு பிள்ளைய தெரியும் இல்லையா? ஆகவே வர்ற டாக்டர் எப்படி தான் வந்தாலுமே அந்த அந்த ரத்தம் இருக்குது பார்த்தீங்க, ரத்தம், இது என் பையன் மாதிரி இருக்குதே, என் பொண்ணு மாதிரி இருக்குதே, என் பையன் தான் இப்படி பேசுவான், அது தொடும்போது என் பையன் தொடுற மாதிரி இருக்குதே, என் பிள்ளை தொடுற மாதிரி இருக்குது, இந்த ஹைட்டு இந்த வெயிட்டு என் பையன் தான் இருப்பான் அப்படின்னு பேஷண்ட் எந்த நிலைமையிலும் கண்டுகொள்ளுவான். அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்மார்பி
அப்படிங்கிற அந்த உருவத்தில் வந்தாலுமே அவர் ரத்தத்துக்கு சொந்தமான ஒரு சிலர் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. அதுதான் வெளிப்பாடு. பாருங்க எவ்வளவு எளிமையா உங்களுக்கு புரியுது பாருங்க. ரொம்ப சிம்பிள். அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். சொந்தமான பக்கத்தில் இருக்கிறவன், அடுத்த வீதியில் இருக்கிறவன், அடுத்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஏன்னா அது ஓன் பிளட்டு கிடையாது. ஓன் பிளட்டாக இருக்கிறபடினாலே ரத்தம் என்ன செய்கிறது? அறிந்து கொள்கிறது. எங்கள் அம்மா தான் இப்படி சமைப்பாங்க, என் மனைவி தான் இப்படி சமைப்பா. சாப்பிட்டு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இது என் ஒய்ஃப் சமைச்சது, இது எங்கள் அம்மா சமையல், இல்லை இது என் பையன் செய்கிற வேலை, இது என் பொண்ணு செய்கிற வேலை அப்படின்ட்டு செஞ்சுருப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது அதுபோல தான் தேவனை நம்ம அறிந்து கொள்வது அவர் ரத்தம் நமக்குள்ளே இருந்தாதான், அவர் சொந்தமான இருந்தாதான். சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கு பிறந்தவங்க உலகத்தில் அநேகம் உண்டு. ஒருபோது அவங்க தேவன் நேரடியாக வந்தாலும் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்த நமக்கு இயேசு கிறிஸ்து மறைவாய் வந்தாலும் கூட நமக்கு அவரை தெரியும். அல்லேலூயா. அதுதான் 7 முத்திரையின் வெளிப்பாடு. நமக்கு இந்த கடைசி நாட்களில் இந்த சரீர மீட்பு, பாவப்பட்ட இந்த சரீரத்தை மீட்டு ஒரு பரிசுத்த சரீரமாக மாற்றி ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தையுடைய சரீரமாக மாற்றுறது தான் இந்த 7 முத்திரையின் வெளிப்பாடு. பைபிள் ஜென்ரல் மெடிசின். போனோன்னே ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு என்ன பண்ணுவாங்க? ட்ரிப்ஸ் இறக்குவாங்க. எமர்ஜென்சியாக போன உடனே என்ன பண்ணுவாங்க? முதல்ல பேசணும், உயிர் போல ஆல்கஹால் குடிச்சிருக்கிறான், தண்ணி அடிச்சிருக்கிறான், போன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் படுக்க வச்சுருவாங்க, கொஞ்சம் ஆல்கஹால் இறக்கணும், அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? ட்ரிப்ஸு, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃபஸ்ட் எய்டு மருந்து, அதுக்கு பிறகு அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே பிளட் அனுப்பிச்சிருவாங்க, எடுத்து டெஸ்ட்டு கழிச்சிருவாங்க, யூரின் எடுத்து டெஸ்ட்டு கழிச்சிருவாங்க, மோசல் எடுத்து டெஸ்ட்டு கழிச்சிருவாங்க, எக்ஸ்ரே எடுத்துருவாங்க, ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? 3 நாள் 2 நாள் வெயிட் பண்ணணும் ரிப்போர்ட் வர்றதுக்கு. போனோன்னே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட் எய்டு தான் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? ரிப்போர்ட் பார்த்து அதன்படியாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குது? சுகர் இருக்குது, இந்த பேஷண்ட்டுக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு செய்வாங்க. அந்த என்ன வியாதியோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது அடிபட்டது, இந்த அடிபட்டதுக்கு மருந்து கொடுக்கணுனாக்கா சுகர் இருந்துச்சுனாக்கா குளுக்கோஸ் சேர்த்துனாக்கா சுகர் ஏறிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க? டாக்டருக்கு அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு பல்லு பிடிக்க போனோன்னே பல்லு வலியும் பிடிக்கிற மாட்டாங்க. அந்த பிபி இருக்குதா, சுகர் இருக்குதா, பிபி கண்ட்ரோல் இருக்குதா, சுகர் கண்ட்ரோல் இருக்குதா பார்த்துட்டு என்ன செய்வாங்க? பல்லு பிடுங்குவாங்க. போனோன்னே பல்லு பிடுங்குறானா டாக்டர் இருக்க முடியாது. ரோட்டில் குரடு வச்சுட்டு அந்த இவங்களை உட்காந்துருப்பாங்க. காசு செலவாகுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஒரு சிலர் போய் கட்டிங் பிளேட் வச்சு பிடிச்சி எடுத்துருவோம். கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா பல்லையுமே பிடுங்குற மாதிரி ஆகிடும். ஆனால் முறையான டாக்டர்னு பண்ணுவார், போன உடனே பல்ல பிடிக்கிற மாட்டார். காசு அப்பாடா 2 பேஷண்ட் கிடச்சாச்சு, இவனை வச்சு இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சிடலான்ட்டு பல்ல பிடுங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க? ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இப்போ எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் பல்ல பிடுங்குவாங்க. இல்லைன்னா அவனுக்கு வேறு ஏதாவது வந்துடும், கண்ணு போயிடும், செத்து போயிடுவான், கோமாக்கு போயிடுவான், பிளட்டு நிற்காது ஆகிடும். அதுபோல் தேவன் என்ன செய்கிறாருன்னா, முதலாவதாக ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு? ஜென்ரல் காஸ்பல் பைபிளை கொடுக்குறார். 66 புஸ்தகங்கள் சபை காலங்களில் மனவாட்டிக்கு வருது. அது ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் 7 சீலுக்குள்ளே போக முடியாது. ஆதியாகமம் படிக்காமல், யாத்திராவும் படிக்காமல், லேவியராகமம் படிக்காமல், உபாகமம் படிக்காமல், மத்தேயு படிக்காமல், லூக்கா படிக்காமல், பவுல் நிருபங்கள் படிக்காமல் 7 சீலுக்குள்ளே நீங்கள் என்ட்ராக முடியாது. தெரியாது உங்களுக்கு, அதை படிச்சிருக்கணும். பைபிளுக்கு பிறகு செய்தி வருகிறது. எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு டாக்டர் நர்ஸுங்களுக்கு போய்ட்டு, ஏமா நான் வீட்டுக்கு போகிறேன், 6 மணிக்கு அது பேசுறதுக்கு செய்யணும், இந்த ஊசி போட்டு 8 மணிக்கு இந்த மாத்திரை கொடு, கவனிச்சிட்டேவா, பல்ஸ் கவனி, அதை கவனி, இதை கவனிட்டு அடுத்த டியூட்டி டாக்டருக்கோ அல்லது நர்ஸுங்களுக்கு என்ன செய்ய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போவார். அதுபோல் ஒவ்வொரு டாக்டர்களும் வராங்க 7 சபை காலங்களில். பவுல் வருகிறார், ஆண்டவர் சொல்கிறார், இயேசுநாதர் ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, பேஷண்ட்டு கொஞ்ச நேரத்தில் செய்வார், குளுக்கோஸ் கொடுத்தாச்சு, எதிரிக்கு போகிறார், அடுத்தது நீ இந்த ட்ரீட்மெண்ட் கொடு, இந்த உபதேசம் பேசு. பவுல் போனதுக்கு பிறகு இர்னியஸ், இப்படி 7 டாக்டர் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரிப்ஸ் கொடுக்குறாங்க. பிரைடு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறான், பாவத்திலேருந்து அப்படி அப்பா ஆகிறான். 7ஆம் சபையின் காலம் வரும்போது மெயின் டாக்டர் வரார், திரு வில்லியம் மரியன் பிரானாம் வரார். ஏன் அவர் மெயின் டாக்டரு? அவர்கிட்ட தான் என்ன செய்கிறாரு? 7 முத்திரையின் வெளிப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறார். மெடிசன், பவர்ஃபுல் மெடிசன்.
சில மருந்து இந்தியாவில் கிடைக்காது. எங்கே கிடைக்கும்? ஃபாரினில் தான் கிடைக்கும். ஒரு இன்ஜெக்ஷன் 1 லட்ச ரூபாங்க, போட்டால் பிழைச்சிக்குவாருங்க. ஒரு இன்ஜெக்ஷன் 3 லட்ச ரூபா. இது போட்டால் தான் அவர் பிழைக்க முடியும். பெரிய பெரிய கோடீஸ்வரன் என்ன செய்வான்? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன செய்வார்? அங்கேருந்து அதை டாக்டர் தான் கொண்டு வரணும். ஃப்ளைட்டில் புக் பண்ணி அந்த டாக்டர் என்ன செய்வார்? கூலிங் பாக்ஸில் வச்சு சேஃப்டியாக கொண்டு வருவார். அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுனாலே லட்ச ரூபா கட்டின பேஷண்ட்டுக்கு உயிர் வந்த மாதிரி, ஆஹா வந்துட்டார். அவர் என்ன செய்வார்? அந்த டாக்டர் அந்த ஊசியை எடுத்துகிட்டு வருவார். ஒரு ஊசியை வந்து பெரிய பெட்டியில் வச்சு கொண்டு வருவாங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகும். அதை போட்டோன்னே பேஷண்ட்டு பிழைக்கலாம், இல்லை இன்னொரு ஊசி போடலாம், அப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரி 6 சபை காலங்களாக தூதர்கள் வராங்க. 7 சபை காலத்தில் திருநெல்வேலி வரும்போது மெயின் இன்ஜெக்ஷன் கொண்டு வரார். இது வந்து போட்டோன்னே பிரைட் என்ன ஆகணும்? அந்த பேஷண்ட்டு எந்திரிக்கணும், பிளட்டு பியூரிஃபை ஆகணும், பிளட்டு எவாபரேட் ஆகணும். இது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த சரீரம் எந்திரிக்கலைன்னா ஒருபோதும் அது செய்யாது, அது எந்திரிக்காது. அந்த சரீரம் அவ்வளோதான், டெட். இந்த இன்ஜெக்ஷனை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த இன்ஜெக்ஷன் போடுற யார் ஒத்துக்கொண்டது இன்ஜெக்ஷனை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் சரீரம் மறுரூபம் ஆகும். அதுதான் 7 முத்திரையின் வெளிப்பாடு, அந்த ஸ்க்ரோல். அல்லேலூயா. ஸோ பலமுள்ள தூதன் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வரார். ஆனால் அவர் வரும்போது அவர் ஸ்பிரிட் ஃபார்ம், ஆவிக்குரிய வடிவம். ஒரு ஆவியாக வந்து என்ன செய்ய முடியாது, மனுஷனுக்கு செய்தி கொடுக்க முடியாது. ஆகவே தான் சாபிலோ கான்யாவுக்கு திருக்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமை வர வச்சு அந்த மலை மேலே எப்படி மோசையே சீனாய் மலை மேலே வர வச்சு அந்த சீனாய் மலையில் இருந்து 10 கட்டளைகளை கொடுத்தாரோ, அதுபோல 7ஆம் சபையின் காலத்தில் சாபிலோ கான்யான் மலையில் திருக்கதரிசி வர வச்சு திருக்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுக்கு என்ன செய்தார்? 7 முத்திரையின் வெளிப்பாட்டை கொடுக்கிறாருன்னா அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்தாரா? இல்லை, அவர் அந்த அபிஷேகத்தினால் பிரதிஷ்டை பண்றார். அவருக்குள்ள இருக்கிற அந்த அனாய்டிங், தேவனுக்குள்ள இருக்கிற 7 சீல் ரெவலேஷனுடைய தாட் அப்படியே பிரணாமுக்குள்ள அனாய்டிங் ஆகுது. நடந்தது எப்போ? பிப்ரவரி 28ஆம் தேதி 1963. பிப்ரவரி 28, 1963 அவருக்குள்ள அனாய்டிங் ஆயிடுச்சு. அவருக்கே தெரியாது, நமக்குள்ள ஃபில் ஆயிடுச்சுங்கிறது அவருக்கே தெரியாது. ஒரு பேஷண்ட்டு படுத்துட்டு இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டாச்சுன்னா, ஊசி ரொம்ப கோமாவில் இருக்கிறான், ஊசி போட்டாச்சுன்னா அவனுக்கு தெரியுமா எனக்குள்ள ஊசி குத்திருக்கிறாங்க, 5 ஊசி குத்திருக்க தெரியாது. அவன் எப்போ தெரிஞ்சுக்குவான்? நல்லாய் மேலே எந்திரிக்கிறான் பாருங்க, அப்போ 10 பேர் சொல்லுவாங்க உனக்கு 5 ஊசி போட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் பிரணாமுக்குள்ளே அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது, அதான் வசனம் சொல்லுது இல்லையா, என்ன வசனம்? வரங்களும் அழைப்புகளும், அது என்ன வசனம்? மனம் திரும்புதலும் தேவ கிருபையும். ரோமர் 11:25 எடுத்து வாசிங்க. ரோமர் 11:25. தேவனுடைய அழைப்பும் ரோமர் 11 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவன் ஒரு மனுஷனை அழைச்சாக்கு அவனுக்கு கிருபை கொடுத்தா அது ஒருபோதும் செய்யாது, மாறாது. ஆங்கில வேதாகமத்திலே the gifts and calling of God gives without repentance. மனம் திரும்புதல் இல்லாமலேயே அவனுக்கு கிருபை வரங்கள் கொடுக்கப்படுகிறது, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாகவே, அவன் குடிகாரனாக இருந்தாலும், அவன் நல்லவனாக இருந்தாலும், கெட்டவனாக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு பர்த்லேயே அந்த அழைப்பு வந்துடுது. இத்தனாவது வருஷத்தில் ஊழியக்காரனாக மாறப்போகிறான், இத்தனாவது ஆண்டிலிருந்து அவனுக்கு கிருபை வரங்கள் செயல்படுது. பிசாசுகளை விரட்டுவான், நல்லா பிரசங்கம் பண்ணுவான், விசுவாசம் அறிக்கை பண்ணுவான். அப்படிங்கிறது குழந்தையிலேயே தேவன் தாயின் கருவிலேயே கொடுத்துட்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் டெவலப் ஆனனி. ஒருத்தருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணுன்னா கூட என்ன பண்ணுவோம்? முதல்ல அவன் வளர்ந்து வந்து அவன் சைக்கிள் ஓட்டி பழகினதுக்கு பிறகு தான் அவன் சைக்கிளை வாங்கி கொடுப்போம். ஆனால் தேவன் செய்கிறாரு, அவன் குழந்தையாக இருக்கும் போதே டெபாசிட் பண்ணிடுறாரு. அது என்ன டெபாசிட்டு? முன்கூட்டி பண்ணுறது ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லைங்களா? அவன் செத்து போனாலும் ஃபிக்ஸட் டெபாசிட் அவனுக்கு இருக்கும். அவன் செத்து போய் எங்கள் அப்பா எனக்கு போட்டு வச்சுருக்காருப்பா
அவர் செத்து போயிட்டாலும் அது எனக்கு சொத்து வரப்போகுது, அது ஃபிக்ஸட். அதுபோல தான் தேவன் பிறக்கும் போதே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிடுறாரு. இவன் பிசாசுகளை விரட்டுவான், இவன் வியாதிகளை சுஸ்தப்படுத்துவான், இவன் வெளிப்பாடுகளை பேசுவான், இவன் விசுவாச வீரன், இவன் பிரசங்கம் பண்ணுவான், இவன் நோய் நொடிகளை சுகமாக்குவான். இப்படி தி கிஃப்ட் அண்ட் காலிங் ஆஃப் காட் வி கிவ்ஸ் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மனம் திரும்புதல் இன்றியே கொடுக்கப்படுகிறது. ஒருத்தன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து இயேசுநாமத்தில் வந்து தன் ஒழுக்கமானவனாக காட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு ஆண்டவரே எனக்கு பிசாசு வரட்ட ஜெபம் வர தாருங்க ஆண்டவரே, எனக்கு அந்நிய பாஷை கொடுக்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தாபனத்தார் அதை செய்வாங்க, அவங்களுக்கு அது வெளிப்பாடு இல்லை. ஆனால் மனைவாட்டிக்கு அப்படி இல்லை, பிறக்கும் போதே உங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்கிற அந்த வரத்தை கொடுத்துட்றார். அதை மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நல்லா அந்நிய பாஷை பேசுகிறாரு, அதே மாதிரி நான் அந்நிய பாஷை பேசணும்னு நான் நினைக்கக்கூடாது. இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் செய்தி நல்லா போகுது, இதே மாதிரி நம்மளை பிரசங்கம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்க முடியாது. தேவன் உங்களுக்கு எந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த ட்ராக்கில் தான் போக முடியும். அந்த ட்ராக் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். யாருக்குமே வரம் இல்லாமல், யாருக்குமே கிஃப்ட் இல்லாமல் தேவன் ஒருத்தரையும் பூமியில் வைக்கல. தேவன் எல்லாருக்கும், மனவாட்டிகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது எந்த வரம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். தி கிஃப்ட் அண்ட் காலிங் ஆஃப் காட் கிவ்ஸ் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ். அதுபோல தான் பிரணாமுக்குள்ள தேவன் அந்த அபிஷேகத்தை வைக்கும் போது மார்ச் மாதம் தான் அது வந்து ரிவீல் ஆகுது. அப்போ ஒவ்வொரு முத்திரையும் ஆரம்பிக்கிறார். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளிலே ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் கூற கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு யோவான் அங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் காட்சியில் பார்க்குறார். இவர் அங்கே போய் இருக்கிறாரு என்ன தெரியாது, காட்சியில் பார்க்குறாரு. ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் ஆட்டுக்குட்டியானது யாருங்க? இயேசு கிறிஸ்து. என்னத்தை உடைச்சாரு? முத்திரைகளில் ஒன்றை உடைக்கிறார். சம்பட்டி எடுத்து உடைச்சாரா? சுற்றி எடுத்து உடைச்சாரா? இல்லை, கவரை உடையப்பா, பார்சல் வந்துருக்கு, அந்த கவரை உடையன்னு அர்த்தம், கிளின்னு அர்த்தம், கிளிக்கிறோம். அந்த மாதிரி ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ணுறார். உடைக்கிறாருன்னா ஓப்பன் பண்ணுறது, திறக்கிறார். முத்திரையில் ஒன்று உடைக்க கண்டேன். அதில் ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டது. அந்த வெள்ளை குதிரையில் இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதில் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது ஒரு காட்சி. தேவன் காலத்தரை கிழிக்கிறார், கேலண்டர் கிழிக்கிறார். போன வருஷத்துக்கு இதுக்கு முன்னாடி போன டிசம்பர் மாதம் என்னங்க அப்படியா கேலண்டர் கிழிக்கிறார். சார் கிழிக்கும் போது அங்கே உள்ள ஒரு காட்சி, ஒரு விஷன், ஒரு இது தரிசனம், அந்த இது லைவாக போகுது. அந்த லைவில் வந்து என்ன ஆகுது? ஒரு ஒயிட் ஹார்ஸ், வெள்ளை குதிரை, டக் டக்கு 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 டக்குன்னு போகுது. அது போகும்போது அது எந்த டைம் அப்படின்னு யோவான் பார்க்குறார். அது பார்க்கும்போது கிபி 53 170 வரைக்குமாக அது ட்ராவல் பண்ணுது. அப்போ யோவான் இந்த காலத்துக்கு ஏறக்குரிய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னதாக. யோவான் 90 100 வருஷம் வரைக்கும் அவன் இருந்தான். 90 கிபி 90 மறிச்சான்னு சொல்லப்படுது. ஆனால் 90 வருஷம்னாக்கா அப்போ 70 முதலாம் சபையின் காலம் எப்போ ஆரம்பிச்சதுங்க? 53. அப்போ அவருடைய காலத்தில் அது எப்போ முடியுது? 53 170 வரைக்குமாக. இவன் இருக்கிற காலத்தில் தான் இந்த குதிரை ட்ராவல் பண்ணுது. 53 இவன் இருக்கிறதுக்கு முன்னாடி 53 ஸ்டார்ட் ஆகுது. 53 ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது? இவன் வாழ்கிற காலத்துக்கு ட்ராவல் பண்ணி இவன் மறிக்கிறதுக்கு பிறகு அது 50 வருஷம் அந்த குதிரை போகுது. இது அந்த காலகட்டத்தினுடைய தரிசனத்தில் பார்க்குறான். நம்ம காலம், நம்ம உயிரோடு இருக்கிற காலம். அந்த குதிரை எப்படி இருக்குது? வெள்ளை குதிரை, வெள்ளை வெளேர்னு இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்ற குதிரை மாதிரியே இருக்கு. வெள்ளை குதிரை தானே அவர் வருவார். வெள்ளை ஒயிட்னாக்க எது அடையாளம்? எது அடையாளம்? பரிசுத்தம். வேற என்ன சொல்லலாம்? பரிசுத்தத்துக்கு வேற என்ன சொல்லலாம்? சமாதானம் இல்லைங்களா? ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வரும்போது
யுத்தத்தை நிறுத்தினாக்கா வெள்ளைக்கொடி காமிச்சியாச்சுன்னா சமாதானம்னு அர்த்தம். நமக்குள்ளே ஏதாவது சண்டை வருதுனாக்கா நம்ம என்ன செஞ்சோம், வெள்ளைக்கொடி காமிச்சிடுவோம். வெள்ளைக்கொடி காமிச்சாச்சுன்னா சமாதானம். அப்போ வெள்ளைக்கொடி வந்து சமாதானத்துக்கு அடையாளம், பரிசுத்தத்துக்கு அடையாளம். அப்போ இந்த வெள்ளைக்குதிரையில் வர்றவன், வெள்ளைக்குதிரைங்கிறது சமாதானமும் பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னாக்கா அது யாராக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கணுமா? இப்படித்தான் ஸ்தாபனங்கள் சொல்லிச்சு இல்லைங்களா? வெள்ளைக்குதிரையில் வந்தது யார்? இயேசு கிறிஸ்து. பிரணாமும் அதை தான் பிரசங்கம் பண்ணார், வெள்ளைக்குதிரையில் வந்தவே இயேசு கிறிஸ்து அப்படின்னு. அதுக்கு பிறகு 7th seal ரெவலேஷன் 1963 28ஆம் தேதி அது ரிவீல் ஆகும்போது அது ஏறி உட்கார்ந்தவனுக்கு கையில் இருந்துச்சு, வில்லு இருந்துச்சு. ஆனால் என்ன கிடையாது, அம்பு இல்லை. அப்போ வில்லு ஆண்டவர்கிட்ட வில்ல வச்சுட்டு அம்பு இல்லாமல் வருவாரா? வரமாட்டார். அப்போ இவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னாக்க அது வந்து கிறிஸ்து கிடையாது, அது ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். வில்லு இருந்துச்சு, இல்லை அம்பு இல்லை. துப்பாக்கி பெருசாக வச்சுருக்கிறான், ரிவால்வர் வச்சுருக்கிறான், ஆனால் என்ன இல்லை, குண்டு இல்லை, வெத்து துப்பாக்கி. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்து வில்லு இருந்தால் என்ன இருக்கும், அம்பு இருக்கும். வசனம் சொல்லுது இல்லையா, என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, வில்லை விட்டு எரிகிற அம்பு எப்படி அதோட நோக்கத்தை அந்த வில்லு நிறைவேற்றுகிறதோ, நிறைவேற்றி விட்டு தான் அந்த அம்பு திரும்பி வருதோ, அதே போல என் வார்த்தைகள் வெறுமையான செய்யாது, திரும்பாது அப்படின்றார். அப்போ அம்பு என்பது என்ன, வேர்டு, வார்த்தை. வில்லு என்பது என்ன, வில்லு என்பது வார்த்தை, அம்புங்கிறது ரெவலேஷன், வெளிப்பாடு. வெறும் பைபிள் மட்டும் வச்சிருந்தாக்கா உங்கள்கிட்ட வில்லு இருக்குது, ஆனால் என்ன இல்லை, அம்பு இல்லை. இன்னைக்கு ஸ்தாபன சபைகளில் வில்லு இருக்குது, பைபிள் மனப்பாடமாக பேசுவாங்க. சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து வசனங்கள் பேசுகிறதே 2 மணி நேரம் வசனம் பேசுறதுக்காக சபையில் நேரம் போகும். பக்கமாக சொல்லுங்க. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட போய் அர்த்தம் கேட்டால் தெரியுமா? தெரியாது. பெந்தகோஸ்தே பாஸ்டர்களுக்கு பைபிள் நல்லா தெரியும், புராட்டஸ்டன்ட் சபைகளுக்கு, திருத்தவக்காரனுக்கு பைபிள் நல்லா தெரியும். ஆனால் என்ன தெரியாது, அதில் இருக்கிற வெளிப்பாடு தெரியாது, உண்மையான அர்த்தம் தெரியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரகசியம் அவனுக்கு தெரியாது. அதுதான் என்ன, அம்பு. அப்போ இவங்கிட்ட என்ன இருந்துச்சு, பைபிள் இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை, ரெவலேஷன் கிடையாது. வில்லு இருந்துச்சு, ஆனால் அம்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் வந்தாருனாக்க ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ண என்ன செய்வார், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுறேன் பார். செத்து போனவனை குழியில் அடக்கணும் பண்ணோம்னாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே மண்ணுக்கு மண்ணாகவும், தூசிக்கு தூசியாகவும், புழுதிக்கு புழுதியாகவும், குப்பைக்கு குப்பையாக ஒப்பு கொடுக்குறேன்னு குழியில் போடுவான். கல்யாணத்துக்கு வரும்போதும் அதே தான், இந்த மணப்பெண்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் அப்படிம்பா. பிறந்தநாளுக்கு வரும்போது அதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா, அவனோட வில்லு இருக்குது, அம்பு இல்லை. அந்த அப்பத்தில் மற்ற 28:19 அர்த்தம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் அர்த்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ரெவலேஷன் அவனுக்கு கிடையாது. இயேசு சொல்லிட்டார், அவ்வளோதான். எல்லா பாஸ்டர்களும் சொல்கிறாங்க பிதா குமாரன்னு, நம்மளும் அதைத்தான் சொல்லணும். பாஸ்டர் ஸ்தாபன சபைகள், ஹெட் குவார்ட்டர், பாஸ்டர் சங்கங்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, ஃபெலோஷிப்பில் எல்லாமே பிதா குமார் தான் சொல்கிறாங்க. அந்த ஐயா பிஷப் ஐயா பிதா குமாரன், இந்த பாஸ்டர் ரெவரண்ட் ஐயா பிஷப் பிதா குமாரன். அப்போ நம்மளும் அதை தான் சொல்லணும். மாற்றி சொன்னாங்க நம்மளை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்க, ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை புறக்கணிச்சிட்டு பிதா குமாரன்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அது என்னன்னா, வில்லு இருக்குது ஆனால் அம்பு இல்லை. பைபிள் எல்லாருமே வச்சுருக்கிறாங்க, நம்ம கூட பைபிள் வச்சுக்க மாட்டோம், ஆனால் பைபிள் பக்கத்துலேயே வச்சுக்கிறான், அவனுடைய அர்த்தம் தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், ஒயிட் ஹார்ஸில் ட்ராவல் பண்ணுறான், வெள்ளை குதிரையில் சமாதானமாக இருக்கிறான், எல்லாத்திட்டையும் அன்பாக பேசுவான், எல்லாத்திட்டையும் சமாதானமாக இருப்பான், ரொம்ப சாட்சி உள்ளவனாக இருப்பான். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் அவரை பற்றி கேட்டிங்க நல்ல சாட்சி சொல்லுவாங்க, அவங்க சபையில் போய் அந்த பாஸ்டர் கேட்டிங்க நல்ல சாட்சி சொல்லுவாங்க. அவரை குறித்து எந்த விதமான குறையும் இருக்காது. கடன் வாங்கினா சரியாக கடனை திருப்பி கொடுத்துருவாங்க, கடன் வாங்காமையே ஊழியம் பண்ணுவாங்க, தேவனுக்கு உண்மையாகவே ஊழியம் பண்ணுவாங்க, நல்லா உபவாசம் பட்டு ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அவங்க தெரிந்து கொள்வாங்க. மதர் தெரசா அந்த அம்மா மாதிரி ஊழியம் யார் பண்ண முடியும்?
தெருவில் இருக்கிறதானே ஒரு குஷ்டரோகி கண்டா நம்ம மூக்கு பிடிச்சிட்டு ஒதுங்கி போயிடுவோம். ஒரு நாய் செத்து கிடந்தா நாய் தானேன்னு நம்ம திரும்பி போயிடுவோம். ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லை. ஒரு குழந்தை துடிச்சிட்டு இருந்துச்சுனாக்கே ஐயோ நம்ம அந்த குழந்தைய தொட்டால் போலீஸ் கேஸ் ஆயிருமேன்ட்டு பயந்து போயிடுவோம். ஆனால் அந்த அம்மா அப்படி கிடையாது. குஷ்டரோகியில் காரில் தூக்கி போட்டுட்டு என்ன செய்வாங்க, போய் சுகப்படுத்தி ஹாஸ்டலில் சேர்த்து சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸ்தாபன சபைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனால் வில்லு இருந்துச்சு, வெள்ளை குதிரையே, அதில் சமாதானம் பரிசுத்தம் ரெண்டுமே கலந்துருக்குது இல்லைங்களா? அதுபோல் ஸ்தாபனங்கள் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம கலர் கலராக போட்டு வந்திருக்கிறோம். சிபிஎம் சபையில் போனால் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க, பரலோகமே இறங்கி வந்த மாதிரி. கத்தோலிக்க சபையினுடைய குருமார்கள் அங்கே இருக்கிற சகோதரிகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒயிட் அங்கி, வெள்ளை அங்கி. திருமணம் ஆகாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமான உடைகளை அணிஞ்சு எதுக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறாங்க. இது ஒரு வெள்ளை குதிரை. அடுத்ததாக பரிசுத்தமும் அது சமாதானத்தை காட்டுகிறது. சண்டைக்கு வரமாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. ஸ்தாபன சபையில் பாருங்கள், கோவப்பட மாட்டான். ஒரு ஊழியக்காருக்கு விரோதமாக பேச மாட்டான். ஊழியக்காரர்களை குறை சொல்ல மாட்டாங்க, இன்னொரு விசுவாசி குறை சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க. அது வெள்ளை குதிரை. அப்புறம் அடுத்ததாக அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வரப்பட்டான். அப்போ இந்த வெள்ளை குதிரையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது யார் அப்படின்னா அந்தி கிறிஸ்து. அப்போ அந்தி கிறிஸ்துங்கிறது முதலாம் சபையின் காலத்திலேயே கிபி 53 107 வரைக்குமாக இந்த ஒயிட் ஹார்ஸாக ட்ராவல் பண்ணுறான். ஏன்? இயேசு கிறிஸ்து அப்போ தான் போயிருக்கார், மரித்து உயிர்த்து போயிட்டார். அதுக்கு பிறகு 53 வருஷம் கழித்து ஒரு சீனில் வரும்போது இப்போ இயேசு மோசம், அவர் தப்பு அப்படி இப்படின்னாக்க எவனும் கேட்க மாட்டான். ஆகவே இவனு கிறிஸ்துவனாகவே தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு கிறிஸ்து, அதை பவுல் சொல்கிறார் இல்லையா, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே உங்கள் மத்தியில் கிரியை செய்து. முதலாம் சபையின் காலத்தில் அந்தி கிறிஸ்து இருந்திருக்கு இல்லைங்க, அந்த ஆவி இருந்திருக்குது. அப்போ அந்த ஆவி ஊழியத்தில் போகிற மாதிரியே போய் ட்ராக் அடியல்ல ரைட் வாங்க. பவுல் வந்ததுக்கு பிறகுதான் அதை கண்டுபிடிச்சு சொல்லுகிறான். நம்ம கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, அப்போஸ்தலனை கண்டுபிடி. எல்லா பாஸ்டரும் நீ பாஸ்டராக நினச்சிடாதே, எல்லா ஊழியக்காரன் நினச்சிடாதே, கள்ள ஊழியக்காரை எல்லாம் உண்டு, நீ கண்டுபிடி அப்படின்றார். அப்போ அந்தி கிறிஸ்துடைய ஆவி முதலாம் சபையின் காலத்திலே என்ன செய்கிறது? அதுக்கு அடையாளமாக தான் ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டது. குதிரை எதுக்கு அடையாளம்? பவர், வல்லமைக்கு அடையாளம். குதிரை பைபிளில் எங்கே வந்துச்சுனாலும் ஒரு பவர் அதுக்கு அடையாளம். ஆகவே அந்த பவர் ஆன்டி கிரைஸ்ட் பவர், அந்தி கிறிஸ்துடைய வல்லமை. இது இதன் மேலே ஏறி இருக்கிறவன் யாரு? நம்ம கண்ணுக்கு தெரிய மாதிரி. ஆனால் அவன் யார்? அவன் பிசாஸ், அவன் ஆன்டி கிரைஸ்ட். இவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சு. எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? கிபி 325 நிசையா மகாநாட்டில் கொடுக்கப்பட்டுச்சு. 606 முதலாம் போப்பாக உருவாக்கப்பட்டு போப்புக்கு அந்த கிரீடம் வைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டது. இவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஜெயிப்பவனா இல்லை ஜெயிக்கிறவனாக புறப்படுறானா? இவனுக்குள்ள ஒன்று, நான் ஜெயிச்சிருவேன், ஒரு கான்ஃபிடென்ட், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு போறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அவன் ஜெயிக்கிறவனாகவும். அதிசயமா தோக்க மாட்டான், என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான். அப்போ எப்படி ஜெயிச்சான்? ஆகவே முதலாம் சபையின் காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கே அது வாசிங்க. முதலாம் சபையின் காலத்துடைய செய்தி அதில் நிக்கோலாய் மாஸ்டரின் கொள்கைங்கிற அந்த வேர்டை மட்டும் எடுங்க. ஏன்னா 7th circle போனேன் போயிட்டே இருக்கும் டீப்பாக. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மாஸ்டருடைய கொள்கை, வெளிப்படும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்துல உண்டு. இது எந்த சபையின் காலம்? முதலாம் சபையின் காலம். அப்ப முதலாம் சபையின் காலத்தில் தூதன் யாரு? பவுல். இந்த பவுலுக்கு தேவன் என்ன செய்யறாரு? ஆவியானவர் சொல்றார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை. அப்ப நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கைங்கிறது என்ன? நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கைங்கிறது என்ன? நிக்கோலாய்டின் அப்படின்னாக்க சபையின் மேலே ஜெயம் கொள்ளுதல். அப்ப ஜெயம் கொள்றதுன்னா எப்படி? இப்போ சண்டை போட்டு ஜெயம் பண்றது இல்லை, தந்திரமா மேற்கொண்டு. நான் அவனை மடக்கி காமிக்கிறேன் பாரு, நான் அவளை மடக்கி காட்டுறேன் பாரு, நான் இவனை மடக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு வஞ்சகமாக மடக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏமாத்தி. அந்த மாதிரி தந்திரமாக ஜெயிக்கிறது தான் ஜெயம் கொள்ளுதல். அதை தான் நிக்கோலாய்டின்னு சொல்றது.
அதுதான் நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை அப்படின்னு சொல்றது. அப்போ நிக்கோலாய்டினா என்ன செய்யறான்? முதலாம் சபையின் காலத்தில் வஞ்சிக்கிறவனாக வருகிறான், மனவாட்டி ஏமாற்றுகிறான். வந்து ஒரு கூட்டத்தை மனவாட்டி மாதிரி இருக்கிற சபையில, மனவாட்டி மாதிரி இருக்கிறவங்களும் வஞ்சித்தான். அவன் ஜெயித்தான். இன்னைக்கு வரைக்கும் அவன் ஜெயிச்சுட்டு தானே இருக்கிறான். இன்ன வரைக்கும் அவன் ஸ்தாபனங்களை மேற்கொண்டான் இல்லையா? ஸ்தாபன ஜனங்களை வஞ்சிச்சான் இல்லையா? அப்போ ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் அவனுக்கு எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க, நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் அவன் வந்து என்ன செய்ய மாட்டான்? மனவாட்டியை மட்டும் அவனும் பண்ண முடியாது. என் கரங்களில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை ஒருவனை என்ன செய்ய முடியாது? முடுங்க முடியாது. எங்கிட்ட இருக்கிறத அவன் முடுங்க முடியாது. அப்போ ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இதுதான் வெள்ளை குதிரையில் போன அந்தி கிறிஸ்து. அப்போ முதலாம் சபையின் காலத்துக்கு தூதன் குறித்து சொல்லும் போது திருக்கதர்சி சொல்றாரு, பவுல் அப்படின்னாக்கே இந்த முதலாவது பக்கத்தை ஒரு பாசிட்டிவ் விளக்கணும்னாக்கே பவுலுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும். பவுல் யார், அப்படி ஊழியம் என்ன, எப்படிப்பட்ட ஊழியம். அப்போ 12 அப்போஸ்தலர்களை காட்டிலும் 11 அப்போஸ்தலர்களை காட்டிலும் பவுல் எப்படி அந்த முதலாம் சபைக்கு தீர்க்கதரிசியாக வந்தான், அந்த முதலாவது குதிரைக்கு வந்து அவன் தூதன், அந்த காலத்தில் அவன் தூதனாக இருந்தான் அப்படிங்கிறது அதை தனி சப்ஜெக்ட். பவுலை பற்றி நம்ம எடுக்கணும், பவுலுடைய பயோகிராபி தெரியணும். அந்த பவுலுடைய மினிஸ்ட்ரியும் முதலாம் சபையின் காலத்தில் இருக்கிற அந்த ஊழியத்தை இணைச்சு தான் அந்த முதலாம் சபையின் காலத்தில் வெள்ளை குதிரை புறப்பட்டது. அதே மேல் அந்தி கிறிஸ்து இருந்தான், அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சு. கிரீடம் பெற்றுக்கொண்ட ஏற்கனவே அவனுக்கு இல்லை, கிரீடம் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை. அவர் பரலோகத்திலிருந்து வரும்போதே கிரீடத்தோடு தான் வருகிறார். யார் எந்த ஒரு மனுஷனும் கிரீடம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவரே ராஜாதி ராஜா. ஆனால் இவனுக்கு ஒருத்தர் கொடுக்கப்பட்டது, கிவன் பாய் இல்லைங்களா, ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஆகவே இவன் அந்தி கிறிஸ்து என்பது முதலாம் சபையின் காலத்தினுடைய இவனுக்கிட்ட ஏமாறாமல் இருக்கணும். அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கிற பிரைடுக்கு இந்த வல்லமையில் அவன் வரான். வரும்போது இதை எதிர்க்கிறதுக்கு அந்த வஞ்சிக்கிறவனுக்கு வந்து அந்த வஞ்சிக்கிறவன் எதிர்க்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்பிரிட் தேவை. அந்த ஸ்பிரிட் என்னாக்கே போல்டாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்ககிட்ட நெருங்க முடியாதுடா, அவன் பயங்கரமான ஆள். ஐயோ, எத்தனையோ பேர்த்தனை ஏமாத்திட்டேன். அவன் பணத்துக்கும் மடங்க மாட்டேங்கிறான், பொருளுக்கும் மடங்க மாட்டேங்கிறான், எதுக்குமே மடங்க மாட்டேங்கிறான்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்கும்னா அவன் சிங்கத்தின் தன்மையை பெற்றுக்கணும். சிங்கம் ஒருபோது என்ன செய்யாது? பின்னடையாது. ஒருத்தர் நீங்கள் வார்த்தையில் போகணும்னு நினச்சிட்டிங்கனாக்கே வார்த்தையில் போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் பணம் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும், இல்லை உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் அந்த சபைக்கு போகாதீங்க, இந்த சபைக்கு வந்துடுங்க, உங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஹாஸ்டலில் சேர்த்து விடுறோம், உங்களுக்கு டீச்சர் வேலை போட்டு கொடுக்குறோம், என்ன சொன்னாலும் இந்த மனவாட்டிக்குள்ள சிங்கத்தின் ஆவி இருக்கும்போது அந்த பொருளுக்கு என்ன செய்யாது? ஒன்று இருக்காது. அது சிங்கம் வீரநடை போட்டு என்ன செய்யும்? அஞ்சா நெஞ்சமா அது போயிட்டு இருக்கும். ஆகவே தான் அந்த முதலாம் முத்திரையின் காலத்தில், அந்த முதலாம் சபையின் காலத்தில் தேவன் அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? சிங்கத்தின் ஆவியை கொடுத்தார். ஆகவே தான் அங்கே சிங்க முகம் போட்டிருக்கிறேன். அப்போ சிங்கத்தின் ஆவி பற்றி பேசணும் அப்படின்னாக்கு 4 ஜீவன்களை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் பாகம் 2 திருக்கதரிசி பேசுகிறார் 4 ஜீவன்கள் இருக்கிற தலைப்பில். அப்போ அது ஜீவனை என்ன? அந்த சிங்கத்து போன்ற தன்மையில் ஒரு ஆவியை தேவன் செஞ்சாரு, பிரைடுக்கு கொடுத்தார். இதுதான் முதலாவது முத்திரை. 2வது முத்திரையை ஓபன் பண்ணுங்க. வாசிங்க. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது இதில் மாட்டேன், நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிகப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும். இது செகண்ட் சீல். செகண்ட் சீல் என்ன நடந்துச்சு?